புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 9 குழந்தைகள் உட்பட 35 பேர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோகரிடம் கேட்கலாம். மனோகர், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க மனோகர். வணக்கம். காதணி விழாவிற்கு சரக்கு வாகனத்தில் சென்று திரும்பும் பொழுது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் நின்று இருந்திருந்த 2 நபர்கள் மீது மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் 9 குழந்தைகள் உட்பட 35 பேர் படுகாயம் அடைந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் முன்னாள் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து மருத்துவ உதவி தற்பொழுது செய்து வருகிறார். செல்லூடியில் இருந்து காதுகுத்து நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய பொழுது சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி சீகம்பட்டி என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது சாலையோரம் நின்று கொண்டிருந்த வெள்ளைச்சாமி என்பவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் காயமடைந்த அனைவரையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க தற்பொழுது உதவி செய்து வருகிறார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மனோகர்.